நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கல்யாண முருங்கை. இந்த கிராமங்களில் வந்து முள்ளு முருங்கை என்று அழைக்கப்படும். அதாவது இந்த ஆண்களுக்கு எப்படி முருங்கைக்கீரையோ, பெண்களுக்கு ஒரு கீரைன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கல்யாண முருங்கை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து பூப்படைந்து விட்டாலோ அவங்க வீட்டில் வந்து இந்த கல்யாண முருங்கை குச்சியை வந்து ஊண்டிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முகூர்த்த கால் ஊண்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகூர்த்த காலுக்குமே வந்து இந்த கட்டையை தான் கொண்டு போய் வெட்டி ஊண்டுவாங்க. ஊண்டிட்டு அப்புறம் அந்த கட்டையை அப்படியே விட்டுருவாங்க. அந்த கட்டை அப்படியே தழைஞ்சு வரும். அதே மாதிரி அதை அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வை தரக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண முருங்கை. அதாவது பெண்கள் வந்து இந்த கீரை அதிக தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான நீர்க்கட்டியாக இருக்கட்டும், கர்ப்பப்பையை வலுப்படுத்துறது, கர்ப்பம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்குமே அது ஒரு சிறந்த தீர்வு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசிஓடி, மாதவிடாய் காலத்தில் மாதவிடாயை சரி செய்யும். அப்புறம் வந்து குழந்தை பெற்ற பின்பு அவங்களால உடலை குறைக்க முடியலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீரையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி தாய்ப்பால் சுரக்கிறத வந்து அதிகரிக்கும். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எல்லாம் தெரிஞ்சு தான் இதை வந்து ஒரு முகூர்த்த காலுக்கு வந்து இதை ஊண்டியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரையும் அந்த பெண்ணுக்கு தேவையான அனைத்து தீர்வையும் தரக்கூடியது இந்த கல்யாண முருங்கை.